இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த பொண்ணு வந்து ஞாயித்துக்கிழமை ஒரு 10:30 மணிக்கு அங்கே இருந்திருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க காருக்குள்ள. இவங்க அந்த 3 பேர் குற்றவாளிகள் போய் அந்த பையனை அடிச்சு உதைச்சிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்த இன்சிடென்ட். இந்த கொலையாளிகள் அல்லது இந்த குற்றவாளிகள் இவங்க வந்து ஏற்கனவே தேர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய குற்றச்செயல்களை பண்ணனவங்க. அப்போ ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல்கள் நிறையா செஞ்சவன் வெளியில் வரான் அப்படின்னா அவனை கண்காணிக்க வேண்டியது போலீஸோட கடமையா, பொதுமக்களோட கடமையா, யாரோட கடமை அதை சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா போலீஸ் மினிஸ்டரே ஐயா முதல்வர் ஸ்டாலினே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க முடியுமா? நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம். ஈஸியஸ்ட் டெக்னிக் நாங்கள் ஒன்று சொல்கிறோம். என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த என்டையர் போலீஸ் துறையை மட்டும் நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருங்க. இப்போ எப்படி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ராம்கின்னு ஒரு நிறுவனத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை மாதிரி இதையும் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டீங்கன்னா தே வில் ரன் சக்ஸஸ்ஃபுல்லி.